வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானக்கலைஞர் தொகுப்பு 2லிருந்து பாழ்நிலை அப்படின்னு 1955 வருஷம் 1145 பாடலை எழுதியிருக்காரு. அதை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திப்போம். உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒளியை கழித்தால் இருப்பு அங்கே மௌனம், பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும், பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீங்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ ஆய்வீர், அருவ உருவாய் இயங்கும் அறிவை நீங்க ஆதி எனும் பிரம்ம நிலையே மீதி சொல்லியிருக்காங்க. அப்போ உருவத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குங்க, அருவம் தான். உருவத்தை டிஸ்போஸ் ஆவாவ பஞ்சபூதங்கள் கூட்டுக்கு போகும்போது இங்கே ஒன்றுமே இல்லாத ஒன்றாக தான் இருக்கும். அது ஐந்தறிவுப்படுத்த விலங்கின வர சரி, ஜட பொருளாக இருக்கட்டும், உயிருள்ள பொருட்களாக இருக்கட்டும், எதுவுமே. அப்போ உருவத்தை கழிச்சிட்டே வந்தோன்னா லாஸ்ட்டில் அரூபம் தான். ஒளியை கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். சத்தத்தை கழிச்சிட்டோன்னா என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ அதுதானே அங்கேருந்து தானே வந்தது சத்தமே. நிசப்தமாக இருந்த இடத்துல இருந்தால் சப்தமாக வருது. இது இங்கே ஒன்றும் இல்லை. கை தட்டும்போது இங்கிருந்து வந்தது தான் ஒளி. பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால், லைட்டு போட்டால் தான் வெளிச்சம். அப்போ சூரியன் வந்தால் தான் பூமிக்கே வெளிச்சம். நைட்டில் நிலவு வந்தால் தான் வெளிச்சம். அப்போ அதுக்கு முன்னாடி இருள் இருள், பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும். அடுத்த லைனே சொல்லிட்டார். அந்த இடத்துல இருள் தானே இருந்துச்சு. அப்போ அங்கே வந்தது வெளிச்சம் தான். கண்ணை மூடணும் அப்படின்னா இருள் தான், திறந்தோம் அப்படின்னா வெளிச்சம்தான். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீங்க. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அசைது அப்படின்னா என்ன, அங்கே இயக்கம் வருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இயக்கத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பூரணமே மிகுதிப்படும் என்றோம். இப்போ இறையாற்றல் பூரணமாக அந்த இடத்துல என்ன இருக்குங்க, அதுதான் மிகுதியாக இருக்கிறது. அந்த மிகுதியாக இருக்கிறது தான் அங்கே நம்மளுக்கு கொஞ்சமாக காட்டுது. ஆய்வீர், பூரணமே மிகுதிப்படும் அன்றோ ஆய்வீர்னு சொல்கிறேன். அப்போ அரூப உருவாய் இயங்கும் அறிவை நீங்க. நம்ம என்ன அரூபமாக இருக்கக்கூடிய உருவத்தை இயங்கும் அறிவை நாம் அடைஞ்சோம் அப்படின்னா ஆதி எனும் பிரம்ம நிலையே மீதி அப்படின்ற. அப்போ ஆதி எனும் பிரம்மம் தான் நமக்குள்ள என்ன இருக்குங்க, உயிராக அறிவாக இயக்கமாக எல்லாமாக இருக்கிறது. அதுதான். அதை நாம் என்ன பண்ணுறோம், இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணான்னு சொல்லும்போது என்ன இருக்குங்க, இருட்டு கருப்பு. அதே போல் பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னா என்னங்க, இறைவன் எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அப்படின்னாலும் ஈடு இணையற்றவர் இறைவன். அந்த இறைவன் அடையணும்னா நாம் புற உலகை விட்டுட்டு அக உலகுக்கு செல்ல வேண்டும். அப்போ அக உலகுக்கு போனால்தான் நாம் என்ன, புற உலகில் வெளிச்சம் ஒளி சத்தம் அழுத்தம் ஒளி சுவை மனம் எல்லாமே இருக்குது. 5 கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கேனர். அப்போ அதன் மூலிமா நம்ம இறைவன் அடைய முடியுமானா அடையலாம், பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் அறியணும் அப்படின்னா உள்ளுக்குள் பயணம் செய்ய வேண்டும். அப்போ அந்த ஆதி எனும் பிரம்ம நிலையை அறியணும் அப்படின்னா நமக்குள் உட்புறமாக தான் சொன்னாங்க, கடை ப்ளஸ் உள் கடவுள். கடந்து 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 எனக்குள் நான் செல்ல வேண்டும். அப்போ எனக்குள் நான் கடந்து செல்லும்பொழுது தான் வினை சொல்லாக வந்த அந்த கடவுள் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் விளங்கும். அந்த நிலையை நம்ம உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவங்களோட மனநிலையை, அவனோட ஆன்மாவை, தூய்மையை நினைத்து தான். எத்தனோ சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா, சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய மதிக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிலை புற உலக வாழ்க்கையில் கிடையாது, அக உலக வாழ்க்கையில் இருக்கிறதால அவங்க கண்டதே காட்சி எப்படி வேணா இருப்பாங்க. எப்படி வேணா அப்படியே அந்த ஞான நிலையிலே இருக்கும்பொழுது அதான் சொல்லுவாங்க, சித்தம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க பாருங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க இறைநிலை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மாவை
காளியை உணர்ந்துட்டார் அப்படின்னா அவரே என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாதான். உடம்புல நோய் இருந்தால் கூட அவருக்கு தெரியாதான், பசி தெரியாதான் அவர். அப்போ எந்த அளவுக்கு பிரம்மன் நம்ம என்ன நினச்சி ரமணர் குடிசைக்குள்ளே யானை புகுந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த யானைன்றது பெருசு. குடிசைக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்? இந்த குடிசைக்குள் உடல் என்ற குடிசைக்குள். அப்போ உயிராக இருப்பது இறைவன் தான். அந்த உயிரை உணர்ந்தோம் அப்படின்னா மனவளக்கலையில் நம்ம தான் பார்த்திங்கன்னா உயிரை பிடிக்கிறோம், மனசை பிடிக்கிறோம், அறிவை உணர்கிறோம், இறைநிலை உணர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அறிந்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யமிட்ட அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.